வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சயின்ஸ் ஹீட்டோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர். ஆல்ரெடி ஹீட்டோட ஃபுல் லெசன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் நல்லா தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when object is heated the molecule that make up the object, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அதில் இருக்க மாலிகுல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு, அதில் அரிசி போடும்போது என்ன ஆகும், அந்த அரிசி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஜெக்ட் வந்து ஹீட்டாக இருக்கும்பொழுது அதில் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகும். இன்னும் ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போட்டோன்னா அந்த அரிசிலாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். The unit of heat is joule. Next question, 1 liter of water is 30 degree, 1 degree of water at 50 degree Celsius, the temperature of the mixture will be. இப்போது ரெண்டு சூடான பொருளை நம்ம வந்து ஒன்றா கொண்டு வரும்போது அதை தெர்மல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து லோயர் டெம்பரேச்சருக்கு ட்ராவல் ஆகும். அதுதான் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுன்னு சொல்லுவோம். இங்கே 50 டிகிரி 50 டிகிரி 30 டிகிரி இருக்குது. இது ஒன்றா மிக்ஸ் ஆகும்பொழுது 50 டிகிரிலேருந்து இருக்கிற ஒரு 10 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி வாட்டர் மாலிகுல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்மளுக்கு நியூட்ரலாக என்ன கிடைக்குன்னா 40 டிகிரி கிடைக்கும். ஸோ அப்போது அரௌண்ட் 40 டிகிரி தான் நமக்கு வந்து அந்த மிக்சரோட டெம்பரேச்சர் இருக்க போகுது. டெம்பரேச்சர்ன்றது என்னென்னா மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கலை என்ன சொல்லுவோன்னா கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதோட ஆவரேஜ் தான். ஸோ அப்போ டோட்டலாக அது 80 டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு ஆவரேஜ் எடுக்கும்போது நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். ஸோ டெம்பரேச்சர் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. இங்கே பாருங்கள், ஒரு அயன் பால் இருக்குது, அது 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அது ஒரு மக்கில் போட போகிறாங்க. இஸ் ட்ராப்டு இன் அ மக் கண்டெய்னிங் வாட்டர் அட் 50 டிகிரி செல்சியஸ். ஸோ அயன் பால் 50 டிகிரியில் இருக்குது, தண்ணி 50 டிகிரியில் இருக்குது. ரெண்டுமே வந்து ஈக்குவல் டெம்பரேச்சரில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு வராங்க. ஸோ அதை தெர்மல் கான்டாக்ட். அப்படி கொண்டா வரும்பொழுது ரெண்டு டெம்பரேச்சருமே சமநிலையில் இருக்குது. தெர்மல் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிடுச்சு. அப்படி அட்டைன் ஆகிட்ட பிறகு ஹீட் ஃப்ளோ இருக்காது. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் ஃப்ளோ இருக்காது. அப்போ இதுதான் சொல்கிறோம், நாட் ஃப்ளோ ஃப்ரம் அயன் பால் டு வாட்டர் ஆர் ஃப்ரம் வாட்டர் டு அயன் பால். ஸோ ஹீட் ஃப்ளோ இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். நான் சொல்லியிருக்கேன், ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான் ஹீட் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ஆன்சர் இஸ் ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்ட் பாடி. The hotness of the object is measured by temperature. டெம்பரேச்சர்னா ஹீட்டோட அடுத்தடுத்த நிலை, வெப்பத்தோட நிலைகளை சொல்கிறது தான் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் தி மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட். ஸோ ஒரு பொருளோட ஹாட்னஸை சொல்கிறது தான், அது கூலாக இருக்கா ஹாட்டாக இருக்கா எப்படி இருக்குன்றதை சொல்கிறது தான் டெம்பரேச்சர். த ஹாட்னஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் டிட்டர்மைன்டு பை இட்ஸ் டெம்பரேச்சர். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். சாலிட் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆன் ஹீட்டிங் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆன் கூலிங். ஒரு ரயில் ட்ராக் இருக்குது, அதில் தண்டவாளம் வந்து நடுவில் கேப் இருக்கும். ஏன்னா அது வெயில் சம்மர் காலத்தில் அது வந்து கொஞ்சம் லென்த்தில் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா ரெண்டும் ஒட்டி ட்ராக் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ எப்போவுமே அது வந்து மழை காலத்து குளிர்காலத்தில் வந்து அது நார்மலாக மறுபடியும் கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து சாலிட் வந்து ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகும், கூல் பண்ணும்போது மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்துடும். Two bodies are said to be in state of thermal equilibrium if there is no transfer of heat taking place. ஆல்ரெடி சொன்னது தான், ரெண்டும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட், ஸோ அங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அந்த ஸ்டேட்டை என்ன சொல்லுவோன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஹீட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி தட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்ட் பாடி. ட்ரூ. ஹீட்டுன்றது லைட் சவுண்ட் அந்த மாதிரி ஒரு ஆற்றல் தான். அதில் ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் ஃப்ளோ ஆகும், which is true. Stream is formed when heat is released from water. ஆமாங்க, ட்ரூ தான். ஏன்னா அதுலேருந்து வெப்பம் வந்து வெளியேறும்பொழுது அங்கே நமக்கு வந்து ஹீட் கிடைக்கிது, ஸ்ட்ரீம் கிடைக்கிது, which is true. தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஆல்வேஸ் a nuisance. ஃபால்ஸுங்க. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன தெர்மல் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து அந்த ரயில்வே ட்ராக் அது ஒன்று சொல்கிறேன். ஆனால் இந்த மாட்டு வண்டியில் வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு இரும்பு ரீம் வைப்போம். மாட்டு வண்டி வந்து அந்த மாட்டு வண்டி சக்கரம் வந்து மரத்தால் ஆனது, ஆனால் அது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக உள்ளே ஒரு இரும்பு ரீம் ஒன்று வைப்போம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரீமை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதில் ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த சக்கரத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை மறுபடியும் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க சின்னதாக இருக்கிறதுக்காக. ஸோ எல்லா டைமும் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஒரு நியூசன்ஸ்னு சொல்ல முடியாது, which is false. Borosilicate glass do not expand much on being heated.
ட்ரூ. இதனால தான் நம்ம போரோ கிளாஸ், ஏன்னா கிளாஸ் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு. சூடான பொருட்கள் யூஸ் பண்ணும்போது அது கிராக் விழுந்துடும். ஆனால் போரோசிலிகேட் கிளாஸ் வந்து அவ்வளோவா ஹீட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம நிறைய வந்து போரோசிலிகேட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறோம், which is true. The unit of heat and temperature are the same. False. ஏன்னா வந்து ஜூல், டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின், ரெண்டும் ஒன்று கிடையாது. ஃபால்ஸ். ஹீட்டோட யூனிட், இதில் யூனிட் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹீட்டோட யூனிட் ஜூல், டெம்பரேச்சர் யூனிட் கெல்வின். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா அங்கே வந்து ஹீட் ஃப்ளோ இருக்காது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஐஸ் க்யூபோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ். ஐஸ் க்யூப் தான் 0 டிகிரி செல்சியஸ். பாய்லிங் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். வாட்டர் வந்து ஐஸ் க்யூபாக எப்போ ஆகும்னா 0 டிகிரி செல்சியஸில். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். அடுத்த அனலாகி, இது ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டு வேர்டை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அது எந்த பேசிஸில் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம அடுத்த 2 வேர்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஹீட், ஜூல் இருக்குது. ஹீட்டோட யூனிட் ஜூல் தெரியும் நமக்கு. ஸோ டெம்பரேச்சர் யூனிட் கெல்வின். ஐஸோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ பாய்லிங் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து ஹீட். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி வந்து டெம்பரேச்சர். ஸோ ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஹீட்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குன்னா அதில் மொத்தமும் வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆகுறதுனா வந்து மொத்த பார்ட்டிகளும் வந்து அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் ஹீட்டு. ஸோ மொத்த பார்ட்டிகல்ஸும் வந்து மூவ் ஆகணும். அதுதான் வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜினா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக அந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும், போக போக அதிகமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சரை நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் சொல்கிறதுக்கு ஆவரேஜ் தேவை. மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருந்தால் நம்மளுக்கு அதுக்கு ஆவரேஜ் இருப்போம்ல. ஸோ டெம்பரேச்சர் இஸ் தி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.